السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إله الحق المبين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، إله الأولين والآخرين، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله الذي دعا إلى التوحيد في كل لحظة وحين. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் தொடராக பார்த்து வருகிற புனித மஸ்ஜித் நபவியில் நடைபெற்ற சென்ற வாரம் ஹிஜ்ரி 1447 3/20, அதாவது 2025 9/12 தேதி அன்று நடைபெற்ற ஹுத்பா ஜும்மா உரையின் தமிழாக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஹுத்பா உரையை மதிப்புக்குரிய ஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆல ஷேக் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். இதனுடைய தலைப்பாக மின் முக்ததயாத் கலிமத்து தௌஹீத், ஏகத்துவ கலிமாவின் வார்த்தையின் எதிர்பார்ப்புகள் என்ற தலைப்பினூடாக முக்கியமான ஒரு சில அடிப்படைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். அதில் இந்த ஹுத்பா உரையை ஆரம்பிக்கிற பொழுது ஹம்து ஸலவாத்து சொல்லி, அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லியவராக இறைச்சியத்தை கொண்டு மக்களுக்கு நல்லுபதேசம் செய்த பின்னால் மக்களை விழித்து இந்த மனித சமுதாயத்தினுடைய மிக பிரதான வெற்றி, அதே நேரத்தில் ஒரு அடியார்களுடைய உறுதியான வெற்றி எங்கிருக்கிறது, எப்பொழுது அந்த வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணக்கத்தின் மூலமாக எப்பொழுது அடியான் உறுதிப்படுத்துகின்றானோ, அந்த வணக்கம் வார்த்தை மூலமாக நாவினால் செய்யக்கூடிய வணக்கமாக இருக்கலாம், அமலினால் செய்யக்கூடிய, அதே போல நம்பிக்கை மூலமா செய்யக்கூடிய, இப்படி அல்லாஹ்வை வணக்கத்தின் மூலமாக ஒருமைப்படுத்துகிற பொழுது அப்பொழுதுதான் ஒரு மனிதன் உண்மையான வெற்றியை கண்டுகொள்கிறான், பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி காட்டியதோடு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்ததற்கான காரணம், மறுமையை ஆக்கியிருக்கிறதான காரணம், அதே போல சொர்க்கம் நரகத்தை ஆக்கியிருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமாவை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாங்கள் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அல்லாமல் வேறெதற்காக படைக்கவில்லை, அதாவது அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கலிமாவை பொறுத்தமட்டில் சந்தோஷத்துடைய திறவுகோலாக இருக்கிறது, மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்கிறது. அதே போல இந்த மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த கலிமா அல்லாமல் வேற வணக்க வழிபாடுகள், வேற கடமைகள், வேற சுன்னத்தான வழிமுறைகள், இவைகள் எல்லாம் இதனுடைய கிளைகளாக இருக்கிறது. இந்த கலிமா, இந்த தௌஹீத் தான் அடிப்படையான மார்க்கத்துடைய அடிப்படை தூணாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது, ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத், யாரு அல்லாஹ் அல்லாமல் வணங்கக்கூடிய ஷைத்தான்களை நிராகரித்து, வயுமின் பில்லாஹி ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, யார் அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொள்கிறார்களோ, ஈமான் கொள்கிறார்களோ, இவரை பொறுத்தமட்டில் இவர்கள் தான் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் அல்லாஹு தஆலா பில் உர்வத்தில் உஸ்கா என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை பொறுத்த மட்டும் தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இந்த கலிமா தான் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னா, லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமாவில் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி இந்த கலிமாவை பொறுத்த மட்டும் கலிமத்து தக்வா, இதுதான் இறையச்சத்துக்குரிய கலிமா. வஹிய கௌலு சாபித், இது உறுதியான வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்புவதற்கான காரணம், நபிமார்களை அனுப்புவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த கலிமாவை நிலைநிறுத்துவதற்காக, இந்த கலிமாவை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களை ஆக்கியிருக்கிறான், அனுப்பியிருக்கிறான் என்கிற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த கலிமாவை பொறுத்த மட்டும் ஒரு முஃமின் எப்பொழுது அறிவுள்ள மனிதனாக, அறிவிலே சிறந்த அறிவு, சரியான நம்பிக்கை என்னவென்றால், இந்த கலிமாவை ஒரு மனிதன் எப்பொழுது புரிந்து கொள்கிறானோ, தௌஹீதை ஏகத்துவத்தை ஒரு மனிதன் எப்பொழுது புரிந்து கொள்கிறானோ, அப்பொழுதுதான் ஒரு மனிதன் நல்ல அறிவுள்ள மனிதனாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கலிமாவில் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய கலிமாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
2 விடயங்களை ஆக்கி நிற்கின்றான். ஒண்ணு என்னன்னு கேட்டா நஃபி, எதை மறுத்து, அதாவது மறுப்பை ஆக்கியிருக்கிறான். லா இலா, கடவுள் இல்லை, அதாவது அல்லாஹை தவிர்த்து வணங்கக்கூடிய எந்த கடவுளும் இல்லை. அல்லாஹ் அல்லாமல் வழங்கப்படக்கூடிய கடவுள் உண்மையாகவே கற்பனையானவை. அல்லாஹை தவிர்த்து வேற கடவுள் இல்லை. இதுல இல்லல்லா, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவனாகவும் ஆற்றல் உள்ளவனாகவும் அதிகாரம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கலிமா மூலமாக, இந்த வாசகத்தின் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அல்லாமல் உலகத்திலே வழங்கப்படக்கூடிய அனைத்து கடவுளும் வழிகேடுகள், பித்ஆக்கள், அதே போல இது இறைவனுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் வழங்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பொறுத்த மட்டும் அவன்தான் உண்மையான ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான், உண்மையான ஆட்சி அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, அவன் படைப்புக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான், படைப்பினங்களுக்கு உணவளிப்பதற்கு பொறுப்பாக இருக்கிறான், ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறான், ஒரு மனிதனை வர்ணிக்க செய்கின்றான், ஒன்றை உருவாக்குகின்றான், இன்னும் ஒன்றை அழிக்கின்றான், மக்களுக்கு பிரயோசனம் உள்ள செய்தியை உருவாக்குகின்றான், மக்களுக்கு தீங்கை கொடுக்கிறான், அந்த தீங்கை அவன் இல்லாமாக்குகின்றான், ஒரு மனிதனுக்கு நேரான பாதையை காட்டுகின்றான், ஒரு மனிதனை வழித்தவர செய்கின்றான். இப்படி அனைத்து பண்புகளும் அனைத்து அதிகாரமும் கொண்ட வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தான் உண்மையான ஏக இறைவன். அவன் மட்டும்தான் உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் என்கிற அந்த பகுதியை ஒரு மனிதன் எப்பொழுது ஆழமாக பதிந்து கொள்கிறாரோ, எப்பொழுது உள்ளத்தால உறுதி போட்டுக் கொள்கிறாரோ, அப்பொழுதுதான் உண்மையான அறிவுள்ள மனிதனாக மாறுகின்றார். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது இதுதான் உண்மையான இறைவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உண்மையாக இறைவன். அல்லாஹ் அல்லாமல் அழைக்கப்படுகின்ற அனைத்தும் பாத்தில், இது வழிகேடுகள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமா பொறுத்த மட்டும் அல்லாஹ் அல்லாமல் வழங்கப்படுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் மறுப்பாக இருக்கிறது. அது நபியாக இருக்கலாம், மலக்காக இருக்கலாம், அவுலியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாமல் அது அவருக்கு வணக்கம் செலுத்தப்படுவோமாக இருந்தால் அது இணை வைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அல்லாமல் வணங்குவதற்கு என்று சொல்லி காட்டி இருக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல முஸ்லிம் என்கிற நபிப்பொழி தொகுப்பில் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க, மன் மாத்த வஹ்வ யஅலம் அன் லா இலாஹ இல்லல்லாஹ், யாரு மரணிக்கிற பொழுது அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்கிறார்களோ, தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த கலிமாவுடைய, இந்த தௌஹீதுடைய ஏகத்துவத்துடைய இன்னும் ஒரு பிரதான அம்சம் என்னவென்று கேட்டா, லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமா அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிற இன்னும் பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்துக்கு ஆக்கியிருக்கிற கடமைகள், கட்டளைகள், கோட்பாடுகள், இவைகளை ஒரு அடியான் எடுத்து நடக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும். அதை மதிப்பதோடு தன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். அதே நேரத்துல இன்னொரு பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதரை அனுப்பி பல நெறிமுறைகளையும் சில கட்டுப்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டுதலை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடிபணிந்த மனிதராக ஒரு மனிதர் வாழ வேண்டும் என்கிற செய்தியை இது கலிமா உள்ளடக்கி இருக்கிறது. அதே போன்ற கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கலிமாவுடைய இன்னும் ஒரு பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா, யாராவது மரணித்தவர்கள் அல்லது மறைந்திருக்கக்கூடியவர்கள், அதே போல கபரிலே மன்னரை ஜனாசாவாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களிடத்துல நம்முடைய தேவைகளை கேட்போமாக இருந்தால், அல்லது நம்முடைய பிரார்த்தனைகளை அவரிடத்திலே கேட்போமாக இருந்தால், நமக்கு வந்திருக்கிற கஷ்டம், நஷ்டம், துன்பங்களை அவரிடத்திலே கேட்போமாக இருந்தால், இது இந்த கலிமாவிற்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. இது சிறுக்கு அல்லாஹுக்கு இணை வைக்கிற பெருமூர் பாவத்தை விட்டு செல்கிறது, இந்த மார்க்கத்தை விட்டு வெளியாக்குகிறது. எனவே இவைகள் எல்லாம் இந்த கலிமா ஏகத்துவத்துக்கு முரணாக இருக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கலிமா உள்ளடக்கி இருக்கிற இன்னும் ஒரு பிரதான பகுதி என்னவென்று கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த ஏகத்துவ கலிமாவை ஒரு மனிதர் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்த பின்னால, ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்ட பின்னால்
ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்? சந்தேகப்பட மாட்டார். சந்தேகப்படாமல் உறுதியாக இந்த இந்த உறுதி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் என்று கேட்டா, இந்த உறுதி ஒரு மனிதனுடைய உள்ரங்கத்தை, ஒரு மனிதனுடைய வெளிரங்கத்தை பாதுகாக்கிறது. இந்த உறுதியின் மூலமாக நல்லறங்களை விரைந்து செய்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார், இறையச்சம் உள்ள மனிதனாக வாழ்கிறார், அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டார், கலிமாவை சரியாக புரிந்து கொண்டார், தௌஹீத்வாதியாக அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடிய மனிதனாக இருக்கிறார். எனவே சந்தேகப்படாமல் இருக்கணும். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டிய பொழுது, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு. மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஈமான் கொண்ட பின்னால சும்ம லம் யர்தாபு, அவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள், அதில் எந்த விதமான உறுதியோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொல்றாங்க, யாரு வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரன் சாட்சி சொன்ன பின்னால சந்தேகப்படாமல் இருக்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு செல்லுவார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை முஸ்லிம் என்கிற நபி மொழி தொகுப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஒரு பிரதான செய்தி, இந்த கலிமா, இந்த தௌஹீத், ஏகத்துவம் உள்ளடக்கி இருக்கிற இன்னொரு பிரதான பகுதி என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய செயற்பாடு, ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடு அல்லாஹுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான இணை வைப்புமோ அல்லது வேறு யாருக்காக செய்கின்றோம் என்கிற தூய்மையான ஒரு எண்ணத்தோடு வணக்க வழிபாடு நிறைவேற்ற வேண்டும். அது நாவினால் செய்யக்கூடிய வணக்கமாக இருக்கலாம், வார்த்தைகளால் செய்யக்கூடிய வணக்கமாக இருக்கலாம், உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய எல்லா வணக்கத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் செய்கின்றேன். அப்போ அதாவது இந்த இஹ்லாஸ் என்கிற அந்த பண்பு, என்னுடைய வணக்கத்து நல்ல எண்ணம் எப்போ வரும் என்று கேட்டா, யாரு தௌஹீதில் உறுதியாக இருக்கிறாரோ, யார் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதில் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்கிறாரோ அவருக்கு இது வரும். இந்த தௌஹீத் ஏகத்துவம் இதை எதிர்பார்த்திருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிற பொழுது, வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு, அல்லாஹ்விடத்திலே மீட்சி பெற்று அவனுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகளை, அமல் இபாதத்துக்களை அல்லாஹுக்கு மட்டும் செய்யக்கூடிய மக்களாக இந்த தௌஹீத் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர், உள்ளத்திலே ஏகத்துவத்தை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் செய்யக்கூடிய இன்னொரு பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா, இந்த தௌஹீதுக்கு முரணாக இருக்கக்கூடிய பித்அத், ஷிர்க், இணை வைப்பு, மார்க்கத்துக்கு முரணான காரியம், இவையிலிருந்து அவர் தூரமாக இருப்பார். குர்ஆன் சுன்னா எப்படி அல்லாஹ்வை வணங்குமாறு, குர்ஆன் சுன்னா எப்படி அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுமாறு சொல்லி காட்டியிருக்கிறதோ அப்படி அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவார், இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கலிமாவுடைய இன்னொரு பிரதான பகுதி என்னன்னு கேட்டா, ஒரு பொழுதும் செய்ய மாட்டார் அல்லாஹுக்கு மாற்றமான காரியம், அல்லது அல்லாஹுக்கு, அதாவது கடவுள் என்கிற அல்லாஹ்வை வணங்குவதற்கு தகுதி என்கிற அந்த பகுதியை ஒரு பொழுதும் குறைக்காமல் முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட மனிதராக இருப்பார். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீத் என்கிற பகுதி உள்ளடக்கி இருக்கிற இன்னொரு பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை நேசிப்பது. அல்லாஹ்வை நேசிப்பதனுடைய பிரதான அம்சம் என்னென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியாரிடத்திலே எதனை எதிர்பார்க்கிறானோ, அடியாரிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதனை நேசிக்கிறானோ அதை அவர் நேசிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியாரிடத்திலே எதை வெறுக்கிறானோ, எதை தடுத்திருக்கிறானோ அவர் அதை தடுத்துக் கொள்ள வேண்டும், அதை தடுத்தவராக வாழ வேண்டும். அதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய இன்னும் ஒரு பிரதான பகுதி. அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை நேசிப்பதோட அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் நேசத்துடைய வெளிப்பாடு, அல்லாஹுடைய தூதர் உலகத்திலே வாழ்கிற பொழுது வழிமுறையாக, கட்டளையாக, வாழ்க்கை நடைமுறையாக எதையெல்லாம் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதை எடுத்துணக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் அல்லாஹுடைய தூதர் நேசிப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தௌஹீத் ஏற்று இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி என்னவென்றால், அல்லாஹ்வை நேசிப்பது. அல்லாஹ்வை ஒரு மனிதன் எப்பொழுது புரிந்து கொள்கிறாரோ, சரியாக புரிந்து கொண்டால்தான் அந்த நேசம் வரும். அந்த நேசத்துடைய வெளிப்பாடு இன்னும் ஒரு பகுதி, அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் நேசிக்க வேண்டும் என்று கேட்டால், தன்னை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களை விடவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, தௌஹீத், இந்த ஏகத்துவம் எதிர்பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு பிரதான பகுதி என்னவென்று கேட்டால்,
இந்த தௌஹீதுக்கு எதிரான பதம், எதிர்ப்பதம் என்னென்றால் இணைவை, அதாவது குஃபுர், நிராகரிப்பு. அதாவது அல்லாஹ் அல்லாமல் வழங்கக்கூடிய அனைத்து கடவுள்களையும் நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத படைப்புகளிடத்திலே மன்றாடுவதை அவன் நிராகரிக்க வேண்டும். அதே போல இன்னும் ஒரு மறைந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது கபரிலே இருக்கக்கூடியவர்கள் அவரிடத்திலே மன்றாடுவதை, அவரிடத்திலே கேட்பதை, அவரிடத்திலே பிரார்த்தனை செய்வதை ஒரு மனிதன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அதாவது ஒரு மனிதர் கபூரில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே அல்லது மரணித்தவர்களிடத்திலே அல்லது மறைந்து இருக்கக்கூடியவர்களிடத்திலே மண்டாடுவாராக இருந்தால், பிரார்த்தனை செய்வாராக இருந்தால், இவர் அல்லாஹுக்கு இணை வைக்கிற மனிதனாக, அல்லாஹுடைய விஷயத்தில் கவனக்குறைவான மனிதராக இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம் மீது கடமையான பகுதி என்னன்னு கேட்டா, இந்த தௌஹீத் சொல்லக்கூடிய இந்த கண்ணியமிக்க இந்த பெருமதிமிக்க இந்த கலிமா நமக்கு எதையெல்லாம் நடைமுறையாக வழிமுறையாக சொல்லி காட்டி இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே இடத்திலே இந்த அமல், இதன் மூலமாக அமல் செய்வதில் ஆர்வம் கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய இணை வைப்பு, சிறு பித்அத், இவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இவைதான் ஒரு முஃமின், இது உண்மையான ஒரு முஃமினுடைய அடையாளமாகவும் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அடிப்படை பகுதியாகவும் இதுதான் இருக்கிறது. இவை அல்லாமல் வணக்க வழிபாடுகள், இவைகள் எல்லாம் இந்த கலிமாவுடைய, இந்த தௌஹீதுடைய கிளையாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான தௌஹீதுள்ள மக்களாக நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். அப்படி தௌஹீதுள்ள மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் வேண்டும் என்கிற செய்தியோடு முதலாவது ஹுத்பாவுடைய ஜும்மாவை முடிக்கிறார். இப்படி இரண்டாவது ஹுத்பாவை பொறுத்த மட்டில் ஹம்து ஸலவாத் சொல்லி ஹுத்பாவுடைய ஆரம்பித்த பின்னால் மிக முக்கியமான ஒரு செய்தியை ஞாபகம் மூட்டுகிறார், தெளிவுபடுத்துகிறார். அதாவது அழைப்பாளர், உலமாக்கள், ஆலிம்களாக இருக்கக்கூடியவர் மீது கடமை என்ன, இந்த தௌஹீதை மக்களுக்கு எவ்வாறு சொல்ல வேண்டும், அதனுடைய பெருமதியை மக்களுக்கு அதனை ஆர்வம் மூட்டுவதோடு தௌஹீதுக்கு முரணாக இருக்கக்கூடிய விடயங்கள் இருக்கிறதே அதை சரியாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி, உலகத்திலே தௌஹீதுக்கு மாற்றமாக யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு சரியான அதாவது நேர்மையான முறையில், அதாவது ஞானத்தோடு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் உலமாக்களை பொறுத்த மட்டில் மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கிற பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். எனவே தௌஹீதுடைய சரியான யதார்த்தத்தை, ஏகத்துவம் என்றால் என்ன, அல்லாஹை எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ் என்றால் யார், எவ்வளவு சக்தி உள்ளவனாக இருக்கின்றான், அல்லாஹ் அல்லாமல் வழங்கப்படக்கூடிய கடவுளுடைய பெருமிதை என்ன, அவர்களுக்கு எதை செய்யக்கூடியதாக இருக்கிறது, இவைகள் எல்லாம் ஒரு உலமா, ஒரு ஆலிமாக இருக்கக்கூடியவர் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த தெளிவுபடுத்துதலை பொறுத்த மட்டும் சலஃபு சாலிஹ், அதாவது சரியான மன்ஹஜை பேணி, சரியான நடைமுறையை பேணி இந்த அழைப்பு பணி, இந்த தஅவா பிரச்சாரம் அமைவதோடு சஹாபாக்கள் இந்த தௌஹீதுக்காக கற்பட்ட கஷ்டங்கள், சஹாபாக்கள் இந்த தௌஹீதை அன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் தாங்கிக் கொண்ட பொறுமைகள், இவைகளை மக்களுக்கு சொல்லி சரியான அடிப்படையில ஒரு மனிதர் இந்த தௌஹீதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்பொழுது ஒரு சமுதாயம் இந்த ஏகத்துவத்தை இழக்கிறார்களோ, அல்லாஹை ஒருமைப்படுத்துவதை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ, அப்பொழுது அந்த சமுதாயம் இஸ்லாமிய கண்ணியத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஏற்பாடு பண்ணி அமைத்திருக்கிற இந்த கண்ணியத்தை இழக்கிறார்கள். எப்பொழுது அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதை, இந்த தௌஹீதை விட்டு தூரமாகிற பொழுது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதர் தன்னுடைய ஷிஆர், அதாவது சின்னமாக தௌஹீதையும் தன்னுடைய கொடியாக சுன்னாவையும் ஒரு மனிதர் எடுத்து நடக்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனை பாதுகாக்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கிறான். அதே போன்று இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்களை பாதுகாக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, தௌஹீதை சரியாக புரிந்து கொண்டு ஏகத்துவத்தில் வாழ்ந்து ஏகத்துவத்தில் மரணிக்கக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் ஆக்க வேண்டும். இவ்வாறு இந்த ஜும்மா உரையை முடிக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் மரணித்தவருடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணித்தவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அதே போல உலகத்திலே கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் பாலிக்க வேண்டும். குறிப்பாக பலஸ்தீனிலே கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் தொடர் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் அவர் பிரார்த்தனை செய்து இந்த ஹுத்பா உரையை முடித்துக் கொள்கிறார். வாஹிரு துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.